முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மோஸ்ட் யூடியூப் பிகினர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கேமரா ஃபியர். இந்த கேமரா ஃபியர்னால அவங்க பேசிக்காக பேசக்கூடிய வீடியோ ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா கேமரா முன்னாடி பேசுகிறதுக்கே மறந்துடுறாங்க. இந்த வீடியோவில் ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எங்களோட கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் போய்ட்டு ஆடிட்டரி அப்படிங்கிற டெலிப்ராம்ப்டர் ஆப் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 2 டாக்குமெண்ட் வந்து அதில் டைப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வாய்ஸ் டைப்பிங் பண்ணிக்கலாம் ஏதாவது ஆப் யூஸ் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இதில் என்னென்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ கலர் ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி கலர் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ உங்கள் ஐக்கு அந்த மாதிரி நீங்கள் கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த டெலிப்ராம்ப்டர் ஆப்பில். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஒன்ஸ் இதெல்லாம் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது நீங்கள் ரன் கொடுத்தீங்க அப்படின்னா டெலிப்ராம்ப்டர் ஆப்பை வெளியிலேயே நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ளே கொடுக்குறேன் பாருங்கள் எந்தளவுக்கு ஸ்பீடாக போகுதுன்ட்டு. இந்த ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் டெலிப்ராம்ப்டர் ஆப்புக்குள்ளே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் பேரலாக இப்போ வந்து கேமரா ஓப்பன் பண்ணுறேன். இப்போ என்னோடய கன்வீனியன்ட்டுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் பேக் ஃபேஸிங் கேமரா ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ பேரலாக பார்த்தீங்க அப்படின்னா இது கூட நான் ஆடிட்டரி ஆப்பை நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆடிட்டரி ஆப்பை வந்து நான் இப்போ பேரலாக ரன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ரன் ஸ்பீடு வந்து உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ நீங்கள் வந்து உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரன் ஸ்பீடு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேமரா மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடிட்டரி ஆப், அதாவது இந்த டெலிப்ராம்ப்டர் ஆப் பார்த்தீங்கன்னா ஓவர்லே மாதிரி இருக்குது. இந்த ஓவர்லே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எந்த அளவுக்கு தேவை, என்னோடய ஐ லெவலுக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத நான் மைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஸ்கேலிங் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்களும் இந்த டெலிப்ராம்ப்டர் ஆப் யூஸ் பண்ணி உங்களோட ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சுலபமாக வந்து நீங்கள் ரெக்கார்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரைபாடில் நீங்கள் மவுண்ட் பண்ணிவிட்டு இந்த டெலிப்ராம்ப்டர் ஆப்பும் கேமரா ஆப்பையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களோட ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கன்ஃபார்மாக உங்களோட ஐ லெவலும் டெலிப்ராம்ப்டரோட டெக்ஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேட்ச் பண்ணி நீங்கள் பேசணும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக பேசிடலாம் உங்கள் ஸ்கிரிப்டை. இல்லை எனக்கு பேக் கேமராவில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மிரர் வச்சுட்டு டெலிப்ராம்ப்டர் ஆப்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் வந்து ஃப்ளிப் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிரர் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மிரரை பார்த்துட்டு அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் ஈஸியாக படித்து உங்களோட பேக் கேமரில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நான் DSLR அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வீடியோ கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் டிவியில் உங்களோட டெலிப்ராம்ப்டர் ஆப்பை நீங்கள் வந்து ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணி நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தட் வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் போர்டில் உங்களோட மெயின் கீ பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, உங்களோட மெயின் கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எழுதிட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 மெத்தடுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேலும் எங்கள் வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எங்கள் சேனலுக்கு போய்ட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.